தமிழ் சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த வடிவேலுக்கு தர்ம அடி. இது எப்படி நடந்தது, எதற்காக நடத்தப்பட்டது, முன்கூட்டியே கணித்த நபர் முன்கூட்டியே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கான் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு இந்த பதிவை முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று அஞ்சலி செலுத்துவதாக கூறி வந்த வடிவேலுக்கு தர்ம அடி. எப்படி? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் இறப்பிற்கு முன்கூட்டியே இவருக்கும் விஜயகாந்திற்கும் பழக்கம் ஏற்பட்டு சண்டையில், அதாவது ஒரு நாட்டாமை படம் சம்திங் ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரே ஒரே ஸ்டேஜில் இருக்கிறதுனால, ஒரே இடத்துல லேண்டு வாங்குறாங்க, ஒரே இதில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனை வந்ததுனால வடிவேலுக்கும் விஜயகாந்திற்கும் விரிசல் விழுந்தது. இந்த விரிசலை தொடர்ந்து நெட்டிசன்கள் கலாய்த்த வண்ணம் வந்தனர். வடிவேலு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார், விஜயகாந்த் சும்மா வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கட்டாயமாக நேர்மையாக வாழ்ந்த ஒரே மனிதர் யாருன்னா விஜயகாந்த். அனைவருக்குமே சாப்பாடு, உணவு, பசி இது எல்லாத்தையுமே கரெக்டாக போக்கியவர் விஜயகாந்த். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் வடிவேலு இந்த இடத்திற்கு வந்தால் கட்டாயமாக விழும், அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சொல்லிகிட்டே இருக்கிற சூழ்நிலையில் வடிவேலு அந்த பக்கமாக போகலாம் அப்படிங்கிற மாரி சூழ்நிலையில் இருந்தார். உறவினர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல, வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் துன்புறுத்தலாம் அப்படிமாரி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அடிக்கலாம், அதுமாரி யோசனைகள் இருந்ததுனால நியூஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. கட்டாயமாக வடிவேலு இந்த இடத்திற்கு வந்தாரானால் கட்டாயமாக அடி விழும் அப்படிங்கிறத மிக சிறப்பான முறையில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வடிவேலு அஞ்சலி செலுத்தவே வரலை. அப்படி செலுத்த வரதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களிடம் கேட்டதுக்கு, இல்லை வர வேண்டாம், இங்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க, வந்தால் கட்டாயமாக அடி வாங்குவீங்க, அடி விழும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் ஆறுதல் சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிற நியூஸ் எதுவுமே வெளியே வரலை. ஆனால் இவர் அஞ்சலி செலுத்த வராததுக்கு காரணம் அடி விழும் அப்படிங்கிறத கட்டாயமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அதையும் மீறி வந்திருந்தால் ஒருவேளை அடி விழுந்திருக்குமா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே ஒரு நபர் வீடியோ வெளியிட்டிருந்தார். நீங்கள் கட்டாயமாக வந்தீங்க அப்படின்னா அடி வாங்குவீங்க அப்படிங்கிற மாரி. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.